போனேன் சக்காலத்துக்கு முன்ன நேரம் என்ன ஆகுது? வீட்டுல வாசல் தெளிக்கல, கோலம் விடல, போட்ட 10 பாத்திரம் அத்தனையும் அப்படியே கிடக்குது. வீடு பார்க்க வீடாவா இருக்குது? எங்கடி போன? எங்கடி வந்த? எங்கடி போன? இருந்து ஓராண்டு காலம் ஆகிவிட்டது. ஆமா, அப்படி இருக்கும்போது அவர் கல்லறைக்கு சென்று மலர் மாலை சூடு விட்டு வருவதற்கு கால சம்பந்தமாகிவிட்டது. இருந்து ஓராண்டு காலம் ஆகிவிட்டது. அவர் கல்லறைக்கு சென்று மலர் மாலை சூடு விட்டு வருவதற்கு காலதாமதமாகிவிட்டது. அந்த சக்காருக்கு செத்து பல ஆண்டுகள் ஆடுவாங்க. எத்தனை ஆண்டு அவளுக்கு மலர் வனம் வீட்டுல அண்ணன் வேலை போட்டபடியா இருக்குது. என்னடா என்னடா நாளைக்கு நான் வேலைக்கு போனேன். பாவி கோயில் ஆபீஸுக்கு. கோயில் ஆபீஸ்ல போய் என்ன பண்றேன்? ஏண்டா வாங்க, உன் ஆட்டாக்காரி உன்னை பெத்து போட்டு போயிட்டான். உன்னை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் உன்னை பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த அண்ணன் நான் இருக்கிற. எனக்கு நீ பூமாலை போட்டு துணிப்பாடாம அந்த சட்டை என்ன வேலை? ஒரு பெண்ணாக பிறந்தோம் அப்படின்னா காலையில எழுந்திருக்கணும், வீட்டு வாசல் பெருக்கணும், கோலமிடணும். அரண்மனையிலே 1000 பணியாட்கள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது இந்த வேலையை நானா செய்வது? 1000 நம்ம அந்த வேலையை செய்ய சொல்றேன். எங்க அம்மா துள்ளுபடி தூங்கத்து மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்கள வேலை எல்லாம் செய்ய தெரியாது. ஒரே ஒரு வேலை, என்ன வேலைன்னா அந்த வேலை செய்வாங்க. இல்லம்மா, சாணி தெளிக்கிற வேலை சொன்னேம்மா. சாணி தெளிக்கிற, சரி, சாணி மொத்தே போடுவாங்க. அதான் எங்க அம்மாவுக்கு தெரியும். நான் போறதே
இங்கே நான் சென்று என்னடா நான் சென்று போயிட்டு வர்றதுக்குள்ள வீடு எல்லாம் கூட்டி வாசல் தெளிச்சு கோலமிட்டு இதோ வரணும் இப்ப. அப்படியா ஆமா அம்மா ஏய் வாங்க. சொல்லுமா. அவன் என்ன பண்றா ஏது பண்றான்னு கூட இருந்து ஒரு மகாராணி கிட்ட தொடர்ந்து கொடுக்கும் போது திருப்பி பார்த்து பவ்யமா கொடுக்கணும். ஐயா வேண்டாமா ஏமா பேசி 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 ஏய் ஏமா டா இருடா ஒரே கோய் பின்னா தருகிறா யார் வீட்டுல கோய் பேரு நாங்க தெரியல அம்மா. ஐயோ 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 மூந்து பாரு சரியோ அதுல கோயில் பீ கலந்துக்கிறா பழுகுதுடா எப்பா நாத்த குமுறு குமுறு குமுறுதே பாரு மூணு அந்த சக்காலத்தி தக்காளத்திய நான் சென்று வர்றதுக்குள்ள வரத்துக்குள்ள இந்த வாசலை எல்லாம் கூட்டி பாக்கோணம் இடணும். மாங்கோலம் ஆமா அப்படியே இந்த இடத்துல சாணம் தெளிச்ச ஆமா இந்த இடத்துல இந்த இடத்துல. சரிம்மா போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரட்டுமா? புடி. பாருடா. பாத்துட்டேம்மா. என்ன பண்ணுற? பாருடா அந்த தொடப்பு கட்ட பீடு கூட ஒரு சுத்து கிடையாது. ஏமா பாரு என்ன ஐயோ ஏண்டி? இப்படி கையில தொடப்ப இப்படி பிடிச்சு இருக்கணும். பாத்துக்குங்க நியாயத்தை நியாயத்தை பாத்துக்குங்கம்மா. தொடப்ப கட்டி எப்படி பிடிக்கணும்னு தக்காளத்தி வேண்டாமா தோட்டமே அப்படி பிடிச்சி தெரியுது உனக்கு. எங்க அம்மா எத்தனை பிடிச்சிக்கிறாங்க தெரியுமா? அம்மா நாளைக்கு அரண்மனையிலே வளர்ந்ததா தொடப்பு பிடிச்சிருக்கு பெருக்கு தெரியல. அரண்மனையில வளர்ந்தாலும் அவளுக்கு தெரியாதான். நாளைக்கு எவனாவது மேஞ்சின்னு போனா அங்க போற இடத்துல என்னன்னு சொல்லுவாங்க. மாற்றாந்தாய் கிட்ட வளர்ந்தா அவ சொல்லி விடுவாங்க. சொல்ல மாட்டாங்க. ஆமா பெருக்கி காட்டுங்க அதே மாதிரி தான் செய்கிறேன். நானா அவங்க என்ன சொல்லுவாங்க? எந்த தேவடியா வாழ்த்தாலும் சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா? ஏய் நீ வேணா கோச்சிக்கு போக வேணா நீ வேணா பேசிக்கிறவா. இங்க பாருடி இங்க பாரு. அம்மா எப்படி குழப்பத்தை பிடிச்சி பெருக்கிறனோ அதே மாதிரிதான் இப்போ பெருக்கணும். எப்படி தெரியுமா? ஏண்டா அவன் சட்டாளத்தை வைக்க பாரு. எனக்கு இந்த கதியுமா
என்னடா என்னடா ஆச்சு? டேய் அண்ணே, என்னடா என்னடா ஆச்சு? ஏண்டா குத்திக்கு நேரம் நெல்லு தள்ளிட்டே இருந்தமா கை மேல போட்டு ரத்தம் வந்து தப்புமா அவதான் நெல்லு குத்துறான்னு தெரியுது இல்லைன்னா நெல்லு குத்தி அம்மா குத்தல அம்மா குத்தம் பாடுறா எப்படி உழைக்க பிடிக்குன்னு சொல்லி போடுறான். இது வரையுமே அம்மா அம்மா குத்தது கிடையாது. அம்மா அத்தனை நிறைய பேர் குத்திக்கிறாங்க. அம்மா வரல குத்துவாங்கடா. அதான் அம்மா எப்படி உழைக்க பிடிக்குன்னு நான் சொல்லி தருவேன் இல்ல நீ சொல்லி தரியா? நானே சொல்லி தரேன்மா. என்னடா எப்படி பிடிக்கணும் தெரியுமா? அந்த பேரு உழைக்க உழைக்க முதல்ல நீ என்ன இருக்கிற அம்மா இருக்கிற நான் எடுக்கிறேன். நான் எடுத்து அம்மாவுக்கு சொல்லி தரேன். ஏமா நான் எடுக்கிறேன். எப்படி தெரியுமா? இப்படி எடுக்கணும் உழைக்க எடு பாப்பா. எப்படி பிடிக்கணும் புத்தம் போற அதே மாதிரி புத்தி எடுக்கணும். ஏழை போறோம் நெல்லு குத்தி ஏழை பொங்கல் அம்மா நல்லா எட்டி பாக்குறா ஏறவா என்ன எட்டி பாக்குறாங்க எதுவும் தெரியல. குச்சிக்குதான் உனக்கு மூடி கொடுத்த மாதிரி தெரியாத உனக்கு கூட்ட மூடு குத்துனே. ஏமா சார்ஜ் கொஞ்சது இப்பதான் வந்து 20 பாயிண்ட் ஏறிச்சியா? எப்படா குத்தன? ஏமா நீ நல்லா தான் குத்துன. ரெண்டு கையில புடிச்சு சொல்றாடே தொடக்கடா. அம்மா குத்துல அரிசி தனியா நொய் தனியா உண்மை தனியா தவிடு தனியா வந்துக்கிறா. ஆமா ஆமா தலைமைக்கு வரல போடு எடுத்து அவங்களே படி சொல்லு. ஏய் பாரு அம்மா இப்படி போய் பிரேம் தொடுக்கு பாரு அம்மா வாய் நல்லா சீரா படிமா. பையன் தினேஷ் மூஞ்சில முக்கோடு போட்டு பேர் பிடிக்கிறான் பாரு. யாரு தினேஷ் தனித்தனியா வந்தாவணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படிச்சு கொஞ்சம் வச்சிருக்கிறேன். நீங்க ஒரு முறை படிச்சு காட்டுறீங்க. இருக்கிற நெல்ல குத்திர எப்படி படிக்கிறது படிப்பேன். ஏய் ஏய் சுத்தனி மொத்த வாய் எண்ணி போடு. ஏய்
நீயே படிமா நீயே படி. உனக்கு படகு தெரியல. அம்மா போதுமா நெல்லு குத்தி பொடைச்சு உங்களுக்கு சாதம் செஞ்சுட்டேன். அதான், குழந்தை மீதி நெல்லு இருக்கு, இதை நீங்க பொடைச்சு காமிச்சீங்கன்னா இருக்கிறதே குத்தி நான் பொடைச்சிடுவேன்பா. அப்படியா? ஆமா பாத்துக்கோ. அம்மா எவ்வளவு ஒரு பவியமா உட்காந்துக்கிட்டு நெல்லை பிழைக்க மட்டும் பாரு. துணி எடுத்து தெரியல. காலையில போன சேப்பால சேக மாட்டல கூட தெரியல. இப்படியாடி அம்மக்கெல்லாம் பண்ணுவாங்க. அடப்பாவி. இல்லன்னா சத்தியமா வந்துருவோம் மரமா நகருக்கு. ஏண்டா? ஏன்? எனக்கு ரூம் தெரிஞ்சு போச்சு. இப்போ கட்சியில நான் டெலிவரி கொடுக்குற பக்கத்துல தான் ரூமா வசதியா இருக்கும் வந்து போறதுக்கு. ஆமா ஆமா. இங்க வாடா, இங்க பாருடா. இங்க மேடை இருக்கு, மேடையில புடைச்சிட்டு பார்த்தா நீடா உட்காந்து இந்த இடத்துல. ஐயோ ஒண்ணுமே தெரியலடா எனக்கு. ஒண்ணும் தெரியாது. தாப்பாவா 9 மணிக்கு போட தாப்பாவா சொல்ல போறீங்க. ஏன் 9 மணிக்கு போடணும்? ஆமா நீ டெய்லியுமே போட்டுக்கிறீ. அப்புறம் ஆமா வா, மேல வா, மேல வா. அமருங்க, உங்களுக்கு இருக்கிற சாதத்தை கொண்டு வரேன். நம்ம மஸ்தான் பாய் வந்துக்கிறாரு இப்பதான். நாகும் நந்தோடா உப்பு உப்பு நீங்க யாரெல்லாம் கை நீங்க மருந்து போட இல்ல வந்து ஆள் இல்லைன்னா என்னண்டா பொண்ணாவத்தில் தாங்கிறேன் அமுச்சு வைக்கிறேன். நீங்க பைசா எல்லாம் கொடுக்க வேணாம். அது அந்த கடையில சிக்கன் ரைஸ் மட்டும் வாங்கி கொடுங்க போதும். அமுச்சு வைக்கிறேன். சத்தியமா சொல்ற 10 ஏக்கரா வந்து போட குழந்தை. யார் நானா? இந்த போட்டியப்பா இங்க வாடா. ஏய் சொல்லுங்க வாடா. சொல்லுங்க. ஆச்சா நூறு பாயிண்ட் வந்து இன்னைக்கு சாஜி இருப்போம். வாடிங்க. பயப்படாது போ. நாங்க என்ன பையன் இப்ப நான் என்ன அடி பண்ணிட்டேன் உன்ன நானு. நாங்க இன்னும் அடி பண்ணிட்டு உன்ன நீங்கிட்டு முன்னாடி நாங்க கூப்பிடுறோம். வாடி என்னன்னா வந்து வரணுண்டி இன்னும் அடி பண்ணோம். இப்படியா கூப்பிடுத்த ஒரு இதோ கூப்பிடுத்தால வாடின்னு கூப்பிடணும். அப்படியே நீ கத்தவ இங்க மூத்திரம் வேணும். வாங்க இங்க சூத்து இங்க இதெல்லாமா சொல்லுவாங்க. வாடிங்க வாங்க. ஏண்டி போ நங்கர போ, நான் பாத்துக்கிறேன். சமைச்சியா? சாப்பாடு சமைச்சியா? இன்னும் இல்ல சித்தி. இன்னும் இல்லையா? என்னடி நான் சாப்பிடுறது? வயிறெல்லாம் பசிக்கு. நீ ஏன் வருத்தப்படுற? அப்படியே கலருக்கா போலாம். சுட சுட இருக்கும். காஞ்சி போய் அப்புறம் மாரி இருக்கும். சாப்பிட்டு வரலாம். நீ சாப்பிடுறதுல நான் சொல்றேன். கொல்ல பக்கம் போவாத கொட்டி கடுக்கு ஜாங்கிரி. வாடிங்க வாங்க. அரண்மனையில களத்துல பாரு நெல் இருக்குது. இன்னும் சோறு வரல. இன்னும் எனக்கு ஏண்டா சோறு எத்தாரு போனாங்க. வாழை காணும். அரண்மனை களத்துல ஒரு கால நெல் இருக்குது. அப்படியா? அந்த நெல்லை அனைத்தையும் குத்தி உமி தனியா, தொழில் தனியா, அரிசி தனியா உடைச்சி இந்த நாளைக்குள்ள நீ முடிச்சு. எங்க அம்மா கரெக்டா சொல்றாங்க பாரு. எவ்வளவு நெல்லு? ஒரு கால நெல்லு. ஒரு கால நெல்லு நானா? இந்த கையாலையா? அம்மா அரண்மனையிலே இளவரசி போல் வாழ்ந்துனா இந்த கையால ஒரு கால நெல்லு குத்தி அரிசி தடியே உமி தடியே நெல்லு தடியே பிரிக்கணுமா?
அப்புறம் யார் பண்ணுவா? அரண்மனையில 1000 வேலையாட்கள் இருக்கும்போது ஆயிரம் வேலை நானா செய்யணும் இதை? எதுக்கு 1000 வேலை? குமரி தட்டம் பாரு நாடி நினைச்சுக்கிறா குமரி படம் குமரி வேற வச்சுக்கா ஐயோ குமரி என்ன பண்ணுங்கிறா? அட பொட்டைய பாடு பையா, அவ அடிக்க சொன்ன அடிச்சு தள்ளிட்டியாடா. நான் மாட்டேன். நான் மாட்டியா தினேஷ், எனக்கு இங்க வணங்குதுடா. எதா இங்க அழுகுதா? அந்த விளக்க நேரத்தும் தேய்டா. விளக்கு என்ன தந்தா? முடியாது. ஏமா இப்ப வானா நம்ம வேன்ல போவோம்ல, ஆமா அப்ப எல்லாம் பாத்துக்கலாம், வா போலாம். கை தாங்க. இப்ப எல்லாம் ஜனங்கள்லாம் ஆண்டுக்கு ஒரு அந்த ஆளு ஆண் பாத்துக்கலாம் மாதிரி எப்படி அப்பா வாய மூணுண்ணா ஈ பார்த்து கூட தேவைன்னு பாத்துங்கடா. ஏன் வா 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 சீக்கிரம் வா. சார்ஜர் காலி ஆகி போச்சு. ஐயோ ஏறுமா மேல, சார்ஜர் காலி ஆகி போச்சு. அப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு போகுது. வா கற்பக சோலை தண்ணி வந்தார் கண்ணுக்கு அழகாக.
ஆமா, நீங்க சொன்னபடி இதுதான் அரண்மனைக்கு நந்தவனமா? ஆமா. அம்மா, அரண்மனைக்கு எதற்காக நினைச்சு வந்தீங்க? ஆண்டி, இங்க இருக்கின்ற மலர்கள் அனைத்தும் பறித்துக் கொண்டு ஆமா, ஆரமாக தொடுத்து அப்படியா? அரமனையில் அரங்கிக்க வேண்டும். அம்மா, இங்குள்ள மலர் மீது உங்களுக்கு ஆசையா? ஆமா. அதோ தெரிகின்றது அம்மா. ஆமா. அத பார்த்திருக்கா தூரத்திலே பாரிஜாத மலர். உண்மைதாண்டி. இந்த பாரிஜாத மலர் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா? ஐயோ, அது எனக்கு பிடிக்காது. பிடிக்காதா? எனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா, பாரிஜாத மலர்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் என்ன எட்ட முடியாது, அப்படியா? பறிக்க முடியாது. அம்மா, வயசாயிடுச்சு இருங்கம்மா. எனக்கு. இந்த அரண்மனைக்கு ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக வளர்ந்து வருகிச்சு. ஆமா. அப்படி இருக்கும்போது பிறந்த நாள் முதலாக தாய்முகத்தை பார்த்ததே கிடையாது. உண்மைதாண்டி. அப்படி இருந்தாலும் உங்களைத்தான் தாய்க்கு தாயாக நினைத்து வருகின்றேன். ஆமா. நீங்கள் கேட்டு அந்த மலரை பறித்து தருகின்றேன். அம்மா, இப்பொழுது அந்த மலரை பறிக்கின்றேன். மதிவதனாபுரி ஆட்சி ஆளக்கூடிய ராஜேந்திரனுடைய மன்னன், அந்த மன்னனுடைய ஒரே மகன் சிவமணி இறந்துவிட்டார். அந்த இறந்த பிணத்திற்கு யாராவது பெண் கொடுத்து நினைத்தால் அவர்களுக்கு ராஜ்யத்தில் பேர்பாதியும் 10,000 பொற்காசுகளும் வழங்கப்படும். அம்மு, இது என்ன சாப்பிடுற? பால் சாப்பிடுறியாடி? வேண்டாம்மா. வாடா இங்க. வாடா இங்க. உள்ள போய் பால் எடுத்துட்டு வா. அம்மா, ஆமா. வேண்டாம்மா. குட்டி பால தர என்ன பால தர இல்லடா, பாதாம் பால் எடுத்துட்டு வாடா. பாதாம் பால் எடுத்துட்டு வா. மிராண்டா எடுத்துட்டு வாடா, மிராண்டா. அட பாவி, மிராண்டாடா. அட பாவி, மிராண்டாடா. மிரண்டு போய்க்கிறப்போ சத்தியமா மிரண்டான என்ன பண்ண போறியோ? ஏன்டா? ஒரு நாள் இப்ப கோக்கு குத்துட்டு நீ கூப்பிடுற. நீ என்ன பண்ண போறே தெரியல. தினேஷ், அம்மா, பத்மாவதி, அம்மா, சாப்பிடு ஏதாவது. வேண்டாம்மா. ஏதாவது சாப்பிடு. வேண்டாம், பசிக்கலம்மா. என்னம்மா தேவடியா கூட ஒண்ணு போட்டு அடிச்சு அம்மான்ற தொடப்ப கட்ட உனக்கு பிஞ்சிரும். எதா என் பொண்ணாச்சு நானாச்சு, என் பொண்ணுக்கும் எனக்கும் 1000 இருக்கும். அது 500 கொடுங்களா? தனவானன்றது காரி அவன் நினைவு வச்சிருந்தா